ஐயரு பொண்ணு என்னையா அது? எங்க ஊர்ல அரச மரத்தான் சுத்தி இருப்பாங்க, இங்க என்னன்னா ஆம்பளை மஞ்சள் சுத்தி இருக்காங்களே, என்னையா இது? ஆம்படையானா? அப்ப ஐயசாமி கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயா, நேத்து காலைல கான்சாமி கோயில தாலைய கட்டிக்கின்னு சம்மனு சைட்டா வந்துக்கணும். டேய், ஐயர் கல்யாணம் ஆயிடுச்சாடா? இரு இரு. யாருவா? இவ பேச்ச பார்த்தா பட்டணத்து சேரி பொண்ணாட்ட இல்லப்பா, அது புரியுதுல? ஆமா, தாழ்த்தப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தைரியமா ஊருக்குள்ள வரலாமா? தாழ்த்தப்பட்டவா கேவலம்னா தாழ்த்தினவா எவ்வளவு கேவலம். செத்தவாளுக்கு தண்டனை கிடையாது, சாக அடிக்கிறவாளுக்கு தான் தண்டனை. ஒரு சமூகத்தையே காலங்காலமா சாகடிச்சுட்டே இருக்குமே, நமக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்க போறதோ? சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணிக்கிறதோ, சனாதன தர்மத்தை மீறதோ இந்த ஊர் சட்டப்படி பெரிய குற்றம் ஐயருக்கு தெரியுமல்ல? பேஷா தெரியும். என்னையா அது? நானும் அப்போ பிடிச்சி பாத்துக்கினே இருக்கிறேன், ஏதோ புத்தா கண்ணாலம் பண்ணின்னு வந்துக்கிறாங்களே, நான் நல்ல வார்த்தை சொல்லணும்னு இல்லாம என்னையா இது ஆளுக்கால அம்பலம் பண்ணி நிக்கிறீங்க? பெரிய கல்யாணம் பண்ணி வந்துட்டா ஆண் அழகனை தேர்ந்தெடுத்துட்டே இல்ல போவியா? வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை நான் செய்துக்கல, ஒரு கடமையத்தான் செஞ்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஏன் நீ நல்ல காரியம் தானே பண்ணின்னு வந்துக்கிற, அத்தி குறை சொல்லினே இருக்கிறாங்களே காஸ்மாலங்க. ஆமா, என்ன செய்ய முடியும்? என்ன செஞ்சாலும் குத்தம் சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. இதுதான் ஆரம்பம், இன்னும் போக போக பாரு. இதுல விசாரணைக்கோ விவாதத்துக்கோ இடம் இல்ல. இன்னையில இருந்து சங்கரையருக்கு கோயில்ல வேலை இல்லைன்னு சொல்லு, போ போய் சொல்லு போடா. சரிங்க, எல்லாம் ஒன்னால வந்ததுதான். இப்ப உனக்கு திருப்தி தானே? இன்னாயா வரும்போது அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வந்துக்கிறேன். அம்மனுக்கு அர்ச்சனை பண்ற பாக்கியம் போயிடுத்து, உனக்கு அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டு. பூச்சா ரிசைன் பண்ணினியா? ரிசைன் பண்ணலடி, டிஸ்மிஸ் பண்ணி விட்டா. இது சீசனே டிஸ்மிஸ் பண்ற சீசன் ஆச்சே. இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணாங்க, நீ இன்னும் டிஸ்மிஸ் பண்ணீங்க. ஒரு தப்பு பண்ணல, உன்னை கல்யாணம் பண்ணிட்டதை தவிர. மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு மிஸ்டேக்கா? அத காரணமா காட்டிதான் இனிமே அர்ச்சகர் வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டா. கல்யாணம் பண்ணீங்கன்னா கல்தாவா? இன்னையா ஏமாத்திட்டு என்னாலதான் உனக்கு இம்மா ட்ரபிள் வந்துக்குது. உன்னால ஒரு ட்ரபிளும் இல்ல. எது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்ப நடந்துதான் தீரும். வியாதிக்கு மருந்து உண்டு, விதிக்கு மருந்து உண்டா? சரின்றியா தப்புன்றியா? சரின்னாலும் ஆன்ற, தப்புனாலும் ஆன்ற. என்ன இது ராகத்தை வச்சுதான் அர்த்தம் கண்டுபிடிக்கணும் போல இருக்கு உங்ககிட்ட. திடீர்னு நீ சொல்லிக்கிட்ட வேலை போய் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தா இந்தாயா பண்ணிக்கிறது? அதுக்காக அவன் கால போய் விழ சொல்றியா? உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டா மறுபடியும் அர்ச்சகர் வேலை தரதா சொல்ற. சரி, அவன் சொல்றதை கேட்டு நான் உன்னை துரத்திட்டு கோவில்ல போய் அம்மனுக்கு விளக்கேத்துறேன்னு வச்சுக்கோ. அம்மன் என்ன பார்த்து, ஏண்டா அங்க ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை இருட்டாக்கிட்டு இங்க வந்து எனக்கு விளக்கேத்துறியே, அங்க ஒரு புஷ்பத்தை கசக்கி எரிஞ்சுட்டு இங்க வந்து எனக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்றியடா, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டா நான் என்னத்த பதில் சொல்றது? குடும்ப விவகாரத்துல இவங்க இன்னத்துக்கா தலையிட்டுக்கிறாங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழாகக்கூடாதுன்னு நீ துணிஞ்சு கல்யாணம் கட்டிக்கினா உன் பெரிய மனசுக்கு ஒரு குறையும் வராதியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க, கட்சி வரைக்கும் உன் கூட இருந்துக்குவேன். ஆமா, காய்கறி விட்டாதுங்க காப்பாத்துவியா? கவலைய விடு. பெரிய மனுஷன் தானே. அவரை பத்திலாம் அந்த மாதிரி அனாவசியமா பேசாது. ஏதோ கொஞ்சம் ஆச்சார வெறியர், அவசரப்படுவார், முன்கோபி, அவ்வளவுதானே வழியே. நட்புக்காகவும் பாசத்துக்காகவும் உயிரியே வரக்கூடிய மனுஷன். வெற்றி ஓம் பக்கம் தான், விடாத. இந்த வீரையாவுடைய ஆட்கள் யாரும் சோட போக மாட்டாங்கன்றதை நிரூபிச்சு காட்டிட்டாங்க. சந்தோஷம். ஐயா, என்னடா வந்தா? உங்களை சங்கரையை பார்க்க வந்திருக்காரு. எதுக்காக? பறிக்கப்பட்ட பூசாரி வேலையே மறுபடியும் கேட்க வந்திருக்கலாம். சந்திக்க முடியாதுன்னு சொல்லு, வேலையை பத்தி திரும்ப சிந்திக்க வேண்டாம் சொல்லு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவர் வெறும் அர்ச்சகர் மட்டும் இல்ல, உங்க ஆரோக்கிய நண்பர். நீங்க மறுக்காம போய் பாருங்க. நீங்க இப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. 4 பேருக்கு புத்தி சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி நடக்கலாமா? நான் எந்த தப்பு செய்தோம் இல்லையம்மா. கந்தசாமி கோவில் திருவிழாவுக்காக பட்டணம் போயிருந்தேன். அப்ப அங்க திடீர்னு ஒரே பேய் மழை. மழைக்காக நான் ஒதுங்கிற இடம் ஒரு குடிசை. அந்த குடிசையில தான் இந்த பொண்ணு இருந்தா. ராத்திரி பூரா மழை விடல, அங்கேயே தங்கிட்டேன். அடுத்த நாள் காத்தால பார்த்தா
இந்த பொண்ணை பத்தி காரணமே இல்லாம அந்த சேரியில ஒரே அவதூறா பேச ஆரம்பிச்சுட்டா. என் மனசு தாங்கல. சரி, நம்மால ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை பாழா போக கூடாதுன்னு நானே ஒரு தீர்மானத்துக்கு வந்து கோவில் சன்னதியிலேயே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டேன். தெய்வ சாட்சியா சொல்றேம்மா, நான் ஒரு குத்தமும் செய்யல. இதோ அவர் வந்துட்டு இருக்காருங்க. நீங்க 2 பேரும் சாப்பிட வரலாம். நீ உள்ளவோ. சமூக சீர்திருத்தவாதி சங்கரையரா? என்ன விஷயம்? உத்தரவு தப்புன்னு ஊர் தலைவர்கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு. எது சரி எது தப்புன்னு ஊருக்கு தெரியும் சங்கரா. பார்க்கலாம், பேசலாம், சிநேகிதரா தொடர்ந்து பழகலாம். ஆனா பவித்திரமானது அம்மனுக்கு பாழ்பட்டு போற கைனால பூஜை பண்றத மட்டும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறவ அர்ச்சகரா இருக்க கூடாதுங்கிறது உங்க அபிப்பிராயம்? விளக்கம் கேட்கறதுக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு பிராமணனா? உண்மையை பேசுற பிராமணன் உபனிஷத்துக்கள்லாம் சொல்றது. அந்த வகையில நான் ஒரு பிராமணன் தான். வேதங்களை படிச்சவன் தானா நீ? ஆமா, அதனாலதான் வேதங்களே கிடையாதுன்னு சொல்றேன். கண்ட உடனே ஒரு பெண்ணை கட்டிக்கிறது காமம் இல்ல? இந்த கல்யாணம் நடந்ததுக்கு காரணம் காமமும் இல்ல, காதலும் இல்ல. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பாழா போயிடக்கூடாதுன்ற என்னுடைய நல்ல எண்ணம் தான் காரணம். நீச்சத்தனமான காரியத்தை பண்ணிட்டு அதுக்கு நியாயம் வேற கற்பிக்கிறியா? நான் செஞ்சது நீசத்தனம்னா இதே நீசத்தனத்தை நீ அடிக்கடி சொல்லுவியே நம்ம முன்னோர்கள், அவ கூட செய்திருக்கா. வசிஷ்டர் ஒரு பிராமணர், அவர் மனைவி அருந்ததி ஒரு தாழ்ந்த ஜாதி பொண்ணு. சுக்கராச்சாரியார் ஒரு பிராமணர், தன் பொண்ணை வேற ஒரு ஜாதிக்காரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சார். சந்தர் மகாராஜா ஒரு மீனவ பொண்ணு கல்யாணம் பண்ணிண்டா அது மகாபாரதம். இந்த சங்கரையர் வேற ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிண்டா அது மாபாதகம் இல்லையா? நீ 1000 நியாயம் சொன்னாலும் சரி, அந்த அர்ச்சகர் பதவி உனக்கு திரும்ப கிடைக்காது. அந்த அர்ச்சகர் பதவிக்கு மனு போடுறதுக்காக நான் இங்க வரல. தனக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொல்லிட்டு போகலாம் சங்கரையர் இங்க வந்தா. வரேன். நில்லு நில்லு, அநியாய், அக்கறம், ஏமுள்ள சேரியை சேர்ந்தவரான நீ? ஆமாங்க. கிராமத்து குளத்துல தாழ்த்தப்பட்டவங்க தண்ணி எடுக்க கூடாதுங்கிற கட்டுப்பாடு இருக்கிறது தெரியுமில்ல உனக்கு? ஆமா, மாரியாத்தாளுக்கு வேண்டுதல் நிறைவேற்றணும். சேரி குளத்துல தண்ணி இல்ல, அதனால இங்க வந்து தண்ணி எடுத்தேன். எவ்வளவு பெரிய மனுஷன் கேட்கிறேன்னா கொஞ்சம் கூட மரியாதை நம்ம போயிட்டு இருக்காடாவா? முதல்ல துண்ட தோல்ல போடுங்கண்ணே, அப்பதான் பெரிய மனுஷன் ஆக முடியும். என்னங்க ஆச்சு? தொட்டுட்டாரா தொட்டுட்டாரா? அம்பாளை அசிங்கப்படுத்திட்டாரா? ஏய் பொண்ணு, நீ தண்ணியை தொட்டதே முதல் குற்றம், தாயை தொட்டது அதை விட பெரிய குற்றம். கொண்டா படத்தை காவல் தலைவர் எழுத்துகையா. ஒரு கன்னி பொண்ணு மாகாளியை குளிப்பாட்டி தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக பூஜை செய்ய போறா. அதுக்காக அர்த்தமில்லாத காரணத்தை காட்டி அதை போய் தடுக்கணுமா? வீண் தகராறு வேண்டாம், மரியாதையா சொல்றேன், போயிடுங்க. ஊர்த்தலைவத்தை போய் சொல்லுண்டா. அப்படியா? இந்த விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு? விதிகளை மீறவன் விலா எலும்ப முடிச்சு போடாம இங்க ஏண்டா வந்தீங்க? மாகாளியை குளிப்பாட்டு தானே தண்ணி எடுக்கிறோம், இதை என்ன தப்புன்னு கேட்கிறானே? தப்புதான். மாகாளி மனுஷன் எல்லாம் அந்த விஷயத்துல ஒண்ணுதான். மாகாளிக்காக ஊர் முடிவை மாத்த முடியாது. ஒரு பெண்ணுகிட்ட அவங்க பேரத்தை காட்டுறீங்க. தப்பிச்சா போ பாக்குறேன், இழுத்து வர. கட்டு திட்டம் போட்டு நீங்க தள்ளி வைக்கிற எங்களை தான் கடவுளோட பிள்ளைகள்னு பெரிய மகான்களே சொல்லியிருக்காங்க. சரி, அதனாலதான் கடவுளை தொடவே இல்லை, தள்ளிவிலே கும்பிட்டு வந்துடுறோம். இது எப்படி இருக்கு? பாவிகளா, கடவுளையா தாண்டி ஜாதின்னு சொல்றீங்க? உங்க நாக்கு அழுக போயிடும், உருப்பட மாட்டீங்களா நீங்க? என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு போட்டு இழுத்து வேடா. பாக்குறேன், இழுத்து வரவில்லை. யாரா அவன்? யாரா? ஏழை எளியவங்க தாழ்த்தப்பட்டவங்க நல்வாழ்வுக்காக ஏந்திரம் போல உழைக்கிற எங்க வீட்டு பிள்ளை. அநியாயம் அக்கிரமம் எங்க நடந்தாலும் அதை செய்யறவங்க எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் அவைகளை எல்லாம் எதிர்த்து நிற்கிற அஞ்சா நெஞ்சமுடைய 1000ல் ஒருவன். அப்படியா?
வீசுறீங்க? சத்தியம், நீதி, நேர்மை, தர்மம், ஜனங்களோட வாழ்த்து இவையெல்லாம் அவர் பக்கம் இருக்கிறவரை கத்தி வெடிகுண்டு இவைகள்லாம் அவர் கால் தூசி கூட தொட முடியாது. என்ன சொன்ன? உண்மையதான் சொல்றேன். அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்களா? வாயை திறந்து எங்களை எதிர்த்து வாழம் பண்ற அளவுக்கு திமிரு வந்துருச்சா? குதிரையின் குணத்தை தெரிஞ்சுதாண்டா தம்புரான் கொம்பு கொடுக்கல. நாங்க மேல் ஜாதி தாழ்ந்த ஜாதி ஆண்டவன் படைச்சது காரணத்தோட தாண்டா. ஏய், ஜாதியால மட்டும் பெரியவங்க இல்லடா, சண்டையில நாங்க பெரியவங்க தான். அடியா, வெட்டுடா, கொல்லடா, முறுக்குடா.